பெற்றவங்க வந்து இப்போ இந்த டிமோட்டிவேஷன் பண்ணுறதுங்கிறது வந்து நீங்கள் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்களா வந்து? ஆமாம் சார். ஓகே, கண்டிப்பாக அவர் உங்களை பண்ணதுனால அந்த மெத்தடு கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் எனக்கு அதுதான் சார். எனக்கு என்னுடைய உண்மையிலே பெற்றவங்க வந்து எப்பயுமே வந்து தனக்கு ரெண்டு பசங்களுக்கு பண்ணுறீங்களா இல்லை? இல்லை 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 பெரியவன் வந்து அப்படி இல்லை சார். பெரியவன் வந்து நான் என்ன சொன்னாலும் கிடையாது. ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் இருக்கான், எனக்கு என்னோட ஒரு வயசு தான் பெரிய பையன். ரொம்ப சைலண்டாக இருப்பான், வாயை திறக்க மாட்டான், அமைதியாக இருப்பான். அவனுக்கு அவ்வளோ கண்டிஷன் இருந்தாலும் அவன் அழகாக சமத்து பிள்ளையா வீட்டில் இருப்பான். அவன் தான் செல்ல பிள்ளை வீட்டில். என்னை வந்து ஒரு துள்ளி கூட கண்டுக்க மாட்டாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, நீ பொறுக்கிடா போடா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி என்னை வீட்டில் கூப்பிடுறதே எல்லாருமே சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே பொறுக்கின்னு தான் சொல்லுவாங்க இன்னி வரைக்கும். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு ஒரு சில பேர், நான் எனக்கு எப்போவுமே என்ன நீ பொறுக்கின்னு சொல்லு, எங்கள் அண்ணனை நீ என்றைக்கும் தப்பாக சொல்லாத, அவனை நீ செல்லமாகவே பார்த்துக்கோன்னு இன்னி வரைக்கும் நான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கு காசு இல்லை, அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னா இவங்களுக்கு தெரியாமல் எங்கள் அண்ணனுக்கு அனுப்பிச்சி விடுவேன். அவன் கேட்க மாட்டான் சார், அவன் காசு வீட்டில். இவங்களும் அனுப்ப மாட்டான், அனுப்புவாங்க வாரத்துக்கு இருந்தால் வச்சுக்கோ 1000 அனுப்புவாங்க. அவன் கேட்கவே மாட்டான், வாயை திறந்து எனக்கு இருக்குது இல்லைன்னு எதுவுமே சொல்ல மாட்டான், நான் அனுப்பிச்சி விட்ருவேன். ஆனாலும் அவன் மேலே ஸ்ட்ரிக்ட் இருக்கும், வீட்டுக்கு ஒழுங்காக வந்துடு 9 மணிக்கெலாம். நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு போக மாட்டேன், என்ன ஒரு கேர் இருக்குது, அது எதுவுமே இருக்காது. ஆனால் அவன் வீட்டுக்கு போகலன்னா கேர் பண்ணுவாங்க, 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடு. அதான்ப்பா நானும் சொல்கிறேன், உனக்கு புரியலையா? உங்கள் தாத்தா எனக்கும் உங்கள் பெரியப்பாக்கும் என்ன பண்ணாரோ அதை தான் நான் இன்றைக்கி உனக்கு பண்ணிகிட்ருக்கேன், சரியா? உங்கள் பெரியப்பா என்ன பண்ணிகிட்ருக்கான்? இன்றைக்கி ஒரு மாதம் கம்பெனியில் போய் 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுருக்கா சார் என்னுடைய அண்ணன். சார், ஒரு ஷோவில் வந்து என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இல்லை நீங்கள் நான் அப்போ இருந்து பார்த்துன்னே இருக்கேன். நீங்கள் என்ன பேசுகிறீங்க நீங்கள் வந்து ஒரு ஷோவில்? தாத்தா பண்ணார், அவர் பண்ணார், இவர் பண்ணாருன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வந்ததுலேருந்து ஷோவில் என்ன பேசுகிறீங்க? தப்பாக பேசினே இருக்கீங்க இந்த ஷோவில். தப்பாக எதுவும் பேசலையே சார். ஆமாம் சார், நீங்கள் வந்ததுலேருந்து தப்பாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு கேள்வியை புரிஞ்சுட்டு நீங்கள் பதில் சொல்கிறதே இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஒன்று பதில் சொல்கிறீங்க. நான் 3 தடவை கேள்விக்கு திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வேறு பதிலாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்ததுலேருந்து சரியாக பேசிட்டீங்களா? பையனை டிமோட்டிவேஷன் சார். நீங்கள் வந்ததுலேருந்து சரியாக பேசுகிறீங்களா? கரெக்டாக தான் சார் பேசிட்டு இருக்கேன். உறுதியாக சொல்லுங்க, சரியாக பேசுகிறீங்களா? நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க சார். வந்ததுலேருந்து நீங்கள் வந்தாலும் தப்பாக தான் சார் பேசுகிறீங்க. எதுவும் பேசல சார். நீங்கள் எதுவுமே இந்த ஷோவில் நான் கேட்ட கேள்விக்கு எதுவுமே நீங்கள் சரியாக பேசவே இல்லை சார். நீங்கள் சரியாகவே பேசல சார். நான் டிமோட் பண்ணுவேன் சார். இப்போ நான் உங்களை டிமோட் பண்ணியிருக்கேன் சார், நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க சார். அப்படிதான் சார். இப்போ நான் இப்போ பேசினேன்ல, நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இவ்வளோ பேர் முன்னாடி நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணேன்ல இல்லையா? இது உங்களுக்கு வலிக்குதா இல்லையா? அதுதான் சார் நான் சொல்கிறேன். இருங்க சார், நான் கேட்ட கேள்வி, இப்போ நான் இத்தனை பேருக்கு முன்னாடி என் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சரியாக தான் பதில் சொன்னீங்க. ஆனால் நான் உங்களை என்ன சொன்னேன்? ஒரு ஷோவில் நீங்கள் வந்து சரியாக பேச தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்படி இல்லைன்னா மைக் வச்சுட்டு நீங்கள் வெளில போங்கன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சரியாக இருக்குமா? நான் அந்த ஷோவில் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியாக பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் இப்போ என்ன சொன்னேன்? டிமோட்டிவேட் பண்ணி நான் உங்களை பேசினேன். நீங்கள் சரியாக பேசலை சார், நான் கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல சார், கேள்வியை திருப்பி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குன்னு சார் சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுது? முதல்ல என்னடா நம்ம சரியாக தான் பேசிகிட்டு இருக்கோம், இவர் ஏன் நம்மளை இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு உங்களுக்கு தோணுதா இல்லையா? ஆமாம் சார். இது உங்களுக்கு எவ்வளோ சார் வயசாகுது? 45 சார். 45 வயசான அனுபவம் உள்ள பல சூழ்நிலைகளை கடந்து வந்த ஒரு மனிதனான உங்களுக்கு இது தோணும்போது 23 வயசு 24 வயசு பையனை இப்போ தான் அவன் அடுத்த ஜென்ரேஷனை பார்க்க போகிறான். உங்கள் தாத்தா பண்ணார், உங்கள் அப்பா பண்ணார், நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கல்ல, தப்பு சார். அது சரியில்லை. இதை உங்கள் பையன்கிட்ட எவ்வளோ வலி இருக்குன்னு அவன் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. அந்த மேடையில் அவன் உங்களை விட்டு கொடுக்கவே இல்லை. அவன் உங்களை விட்டு கொடுக்கவே, நான் ஆரம்பத்துலேருந்து அவனை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்ககிட்ட ஒரு பெயின் இருக்குது, ஆனால் தான் அப்பாவை இந்த இடத்துல ஒரே இடத்துல கூட அவன் கீழே இறக்கவே இல்லை. அவன் வார்த்தையில் ரொம்ப கவனமாக கையாளுறான். இந்த ஷோ வேணால் நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், அவனுக்கு இங்கே வருது, அதை கண்ட்ரோல் பண்ணுறான். எங்கள் அண்ணனை நல்லா பார்த்துக்கிறாங்க சார், என்ன அப்படின்னு வரும்போது அது என்ன பார்த்துக்கலன்னு சொல்லலை, என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது சார், அதனால என்ன கேட்க மாட்டாங்க சார். அவன் பேலன்ஸ் பண்ணுறான். உங்களுக்கு புரியுதா? அவன் பேலன்ஸ் பண்ணுறான். உங்களுடைய பாகுபாடை இந்த மேடையில் வெளிச்சம் போட்டு காட்ட அவன் விரும்பலை. உண்டா இல்லையான்னு நீங்கள் தனியாக போய் கேட்டு பாருங்கள். எங்கிட்ட கூட அவன் சொல்ல மாட்டான். இப்போ கூட நான் கேட்டேன்னா அவன் பெசா அமைதியாக உட்காந்துருப்பான், 2 சொட்டு கண்ணீர் விடுவான், ஆனால் போய் சொல்ல மாட்டான். அவன் இன்னைக்கு வளர்ந்து வரான்னு சொல்கிறீங்களா, அவன் வழியிலேருந்து எந்திரிச்சு வரான் சார். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புண்ணு எப்படி நமக்கு ஒரு காயப்பட்ட புண்ணு தானாக ஆறிடும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கு கொஞ்சமாக மருந்து போடணும் சார். ரோட்டில் கிடக்கிற பிள்ளைங்களுக்கு எதையுமே நம்ம கவனிக்க வேண்டியதில்லை, அது தானாக ஆறிடும். ஏன்னா அங்கே கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இப்போ இங்கே அப்பா அம்மா 2 பேர் இருக்கும்போது என்னடா சாமி வலிக்குதா, இதான் மருந்து போடணுமான்னு கேட்கணும்னு எதிர்பார்ப்பு ஒரு குழந்தைக்கு இருக்க தான் செய்யும். அது இருக்கக்கூடாது, நீ தானாக சுயமாக எந்திரிச்சு வாங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எல்லா நேரங்களும் சரியல்ல. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. கையை பிடிச்சி நடங்கன்னு சொல்லலை,
நடக்க பழகினதுக்கு அப்புறம் கையை விடணும். ஆனால் எப்போ விடணும், திருப்பி எப்போ பிடிச்சிக்கணுங்கிறதான் புத்திசாலித்தனம் பெற்றோரோட கடமை. நீங்க பெரிய பையனை நீங்க கேர் பண்ற அளவுக்கு சின்ன பையனை கேர் பண்ணலங்கிற ஆதங்கம் நிறைய சிப்லிங்ஸ், அதாவது ஒரு குழந்தைக்கு மேல் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா இருக்கு சார் எனக்கு. நீங்க ஏன் அப்ப அந்த இப்போ நீங்க 2 குழந்தை நீங்க தான் பெத்துக்கிட்டீங்க, அவனை கேட்டு நீங்க குழந்தை பெத்துக்கல. அப்ப வளர்க்கும் போது இருக்க பாகுபாடை அவன் எப்படி தாங்கிக்க முடியும்? நீங்க அவனுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அது பாகுபாடுன்னு சொல்ல முடியாது சார். நீங்க அதை சொல்லாதீங்க. பாகுபாடு அவன் சொல்லட்டும். அதை அவனுக்கு என்ன வலிக்குதுன்னு இப்ப நான் கூட சொல்ல முடியாது. நான் கூட சரியான ஆளா இருக்க முடியாதுன்னு சொல்றேன். சரி சொல்லுப்பா, என்னப்பா பிரச்சனை உனக்கு சொல்லுப்பா, இங்கேயாச்சும் சொல்லுப்பா, ஓப்பனா பேசு. நான் தான் சொல்லிட்டேனே, நான் இருக்கிறது அவன் தான் சரியா மைண்ட்ல இருக்கிறது ஃபுல்லாவே. நான் சொன்னது உண்மையா இல்லையா? அது சொல்ல இந்த மேடையில. அதான் கரெக்ட் தான். ஆனாலும் எனக்கு அது பிடிச்சிருச்சு, பழகிருச்சு. இல்ல அந்த பிடிச்சிருச்சு பழகிருச்சுங்கிற விஷயம் நீ பிடிச்சிருச்சு பழகிருச்சுன்னு எனக்காக சொல்லாத. பழக்கிக்கிட்டயா அது பிடிச்சி செய்யறியா? பிடிச்சி தான் செய்யறேன். ஓகேயா? பழக்கினதுக்கு அப்புறம் தான் நீ பிடிச்சி செய்யற. நீ உனக்கு அந்த நேரத்துல வலி இல்லையா? உனக்கு இல்ல, சுத்தமா வலி. சத்தியமா சொல்றேன் சார், சுத்தமா ஒரு துளி கூட எனக்கு வலி இல்ல சார். என்ன நீ எவ்வளவு வேணா பண்ணு, நான் பாத்துக்கிறதுக்கு எனக்கு தர முடியாது. ஏன்னா உங்க பையனுக்கு இருக்கிற இந்த வில் பவர் இருக்குல்ல, இது எல்லா பசங்களுக்கு இருக்கவே இருக்காது சார். நான் நிறைய இந்த டிவி பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், என் பையன் அடிச்சு அவனை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தா அவன் பெரிய ஆள் ஆயிடுவான்னு நிறைய பெற்றோர் நினைக்கிறீங்கல்ல, அது எல்லா பசங்களாலும் அதை தாங்கி கொண்டு மீண்டு வரவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க செய்யற விஷயங்கள் அதையே உட்கார்ந்து உங்க அனுபவத்தை சொல்லி கொடுங்களேன். அது வேற. தம்பி இது பெய்யலாண்டா, என் அனுபவத்தில் செஞ்சேன், இது தப்பாயிடுச்சு அப்படி சொல்லி கொடுங்க. அவமானப்படுத்துவது மட்டுமே ஒரு குழந்தைய சரியான வழிகாட்டுதல் நீங்க பண்ணீங்கன்னா, இதை தான் நாளைக்கு அவன் பையனுக்கு செய்யணும், அவன் தாங்கிக்க முடியலன்னா அவன் பையன். இல்லை சார், நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ள நான் அவனுக்கு பண்ணுற ஒரே ஒரு விஷயம் இது ஒன்று மட்டும் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், பெரிய பையனை நீங்கள் கொடுக்குற கவனம் ஏன் சின்ன பையனுக்கு கொடுக்க தவறுனீங்க? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்கள். ஒன்று தான் சார். பெரிய பையன் அவனுக்கு மிகப்பெரிய அவனுக்கு நான் கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவன் என்ன மாதிரி ஓப்பனாக சொல்லலாம், இவன் என்ன மாதிரி நான் என்னுடைய 100% டிட்டோ தான் அவன். நான் எந்த அளவுக்கு வெளி உலகம் தெரிஞ்சுக்கிட்டேனோ அதே தான் இவனும் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் என்னை பார்த்துக்க முடியும் எனக்கு நல்லா தெரியும், அவனை பார்த்துக்குவான், அவ்வளோதான். அது நான் அவனை +2 படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன், நீ வெளி உலகத்தில் எங்கே போனாலும் நீ வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் அவனுக்கு எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. நீ நீ எங்கே போனாலும் போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. ஆனால் பெரியவன் அப்படி கிடையாது. ஒரு 5 ரூபாய் வேணும்னா கூட என்னை கேட்பான். இல்லையா அது யார்கிட்டே இல்லைன்னா 5 கிலோமீட்டர் நடந்து கூட போவான். அடுத்தவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு போகிற பழக்கம் கூட இருக்காது அவனுக்கு. அதனால தான் அவன் மேலே கொஞ்சம் அதிக கேர் எடுத்துக்க வேண்டியது. இல்லை சார், அதான் நிறைய பெற்றோர்கள் ஒரு தப்பாக நான் மட்டும் சொல்லிடுறேன். நல்லா படிக்கிற பிள்ளைய நம்ம கவனிக்கவே மாட்டோம், ஏன்னா அது நல்லா படிக்கும். எது நல்லா படிக்கலையோ அதுக்கு தான் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. ஏன்னா அது நல்லா படிக்கணும், கண்டிப்பாக அது கரெக்டு, ஓகேங்களா? ஆனால் அன்பு அப்படி இல்லை. படிப்பில் சரி, வாழ்க்கையில் நீங்கள் வேலை பார்க்கும்போது சரி, அன்புல அப்படி இல்லை. நல்லா படிக்கிற பிள்ளைக்கும் அப்பா தன் மேலே அன்பாக இருக்கணும், தன்னை கவனிக்கணுங்கிற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இருக்கும். நல்லா படிக்காத குழந்தைக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். இவனை கேர் பண்ணிவிட்டு இவனை கேர் பண்ணாத போது, ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கும்போது நீங்கள் ஒரு இடத்துல எங்கே அடையாளப்படுத்தி உங்களை நீங்கள் சமாதானப்படுத்திக்கிறேன்னா, அவன் என்ன மாதிரி சார், அவன் என்ன மாதிரி சார், சார் ஒன்று புரிஞ்சுங்க, அவர் நீங்கள் இல்லை, நீங்கள் பெத்த பிள்ளையை தவிர அவர் நீங்கள் இல்லை. உங்கள் அப்பா உங்களுக்கு செஞ்ச ப்ராசஸுமே அன்றைக்கி உங்களுக்கு வழியாக தான் இருந்திருக்கும். இன்னைக்கு வேணா நீங்க உட்காந்து சொல்றீங்க, ஆனா அதை ரோல் மாடல், எது ரோல் மாடல் அப்படின்னா அனுபவத்தை பிள்ளைகளுக்கு கடத்துவதா ரோல் மாடல் தவிர வழியை கொடுப்பதல்ல. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்க வழியை கடத்திருக்கீங்க, அந்த வழியிலிருந்து மீண்டு அவன் தன்னை சுயமா ஒரு இடத்துக்கு உருவாக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் அவன் பேச்சிலேருந்து அது தெரியுது. நான் உன்னை கட்டமைக்கணும்னு நினைக்கிறான். அதுலேருந்து நல்வழிக்கு படுத்துறதுக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிள்ளைகளை நீங்கள் பெற்றதுக்காக உண்மையாகவே நான் உங்களை பாராட்டுறேன். அவன் ஒரு இடத்துல சரியாக வளர்ந்துருக்கான். நீங்கள் வளர்த்தீங்களோ இல்லையோ, இந்த உலகத்தினுடைய வளர்ப்புக்கு இடையில் அவன் ஸ்பாயில் ஆகாமல் அவன் சரியாக வளர்ந்துருக்கான். பார்த்தீங்களா? அதுக்கு அவனுக்கு தான் உனக்கு தான் ராஜ் சொல்லிவிட்டு இங்கே போய் நீ எதையும் கரெக்ட் ஆகாமல் உன்னை நீ கட்டமைச்சிக்கிட்டு உன்னை நீயா சுயமாக உருவாக இருக்கல, இதை இப்படியே வச்சுக்க.